உடையாத வெண்ணிலா உறங்காத பூங்குயில் நனைகின்ற புல்வெளி நனையாத பூவனம் உதிர்கின்ற ஒரு முடி கழுகின்ற சிறுநகம் சிங்கார சீண்டகள் என்ற ஊடல்கள் பிரியம் 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 உடையாத வெண்ணிலா உறங்காத பூங்குயில் நனைகின்ற புல்வெளி நனையாத பூவனம் மாலை ஆளில்லாத சாலை முத்தம் வைத்த பின்னும் காய்ந்திடாத ஈரம் கண்ணம் என்னும் பூவில் காய்கள் செய்த காயம் பிரியம் 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 உறங்காத பூங்குயில் நனைகின்ற புல்வெளி நனையாத பூவனம் அள்ளி செல்லும் கூந்தல் ஆடை தூக்கும் காற்று முகத்தின் மீது ஆடை மோதி சென்ற மோகம் பிரியம் 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 உடையாத வெண்ணிலா உறங்காத பூங்குயில் நனைகின்ற புல்வெளி நனையாத பூவனம் உதிர்கின்ற ஒரு முடி கழுகின்ற சிறுநகம் சிங்கார சீண்டகள் என்ற ஊடல்கள் பிரியம் 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 பிரியம்
சரிடா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்வர், காலேஜ் எலெக்ஷன் இருக்கு, கோட்டையில கொடியேற்ற எலெக்ஷன்ல யூனியன் சாம்பியன் நீ தோத்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்றதுக்காக என்ன அடிக்க ஆள் அனுப்புன. நீ அனுப்புன ஆளுங்களை போய் பாரு, தெரிச்சுட்டாங்க. நீ அனுப்புன, நீ தெரிச்சிருவ. ஏய், நான் வார்னிங். என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாவா. நீ அனுப்பியிருப்படா. நீ காலேஜுக்கு படிக்கவா போற? ரவுடித்தனம் பண்ணத்தானே போற? இல்ல அத்தம்மா, அவன் தெரியாம திட்டிட்டு போறான். I am Black Romeo. ஈயா ஈயா ஈயே, ஈயா ஈயா ஈயே. Come on. Okay. Walk. ஐயோ, காலேஜுக்குள்ள பாம்பு வச்சுட்டாங்களே. ஐயோ, ஏன் கண்ணுங்க அப்படி ஓடுறீங்க? பிரின்சிபல் எது கையை பிடிச்சிருக்கீங்க? மாமா எல்லாம் ஓடுறாங்களே, வச்சிடம் தெரியலையே. அட பாவிகளா, அடியே வேமா போது. நம்ம இடத்துக்கு போலாமா? அங்க பாரு. என்ன சிரிக்கிற? நம்ம லோ பிளேஸ் நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ உங்க என்ன பண்ண பாரு. पैजामा तंग है, कुर्ता ढीला, अजब है उसका दुपट्टा नीला. अरे कुड़ी मेरे गले लग जा रे. गोरी गोरी गल दिख कुड़ी कुड़ी, ओ मेरा दिल धक धक दे, ओए सुनिए. बोल 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 रब कानू की छाईदा, पास आके जिद मत कर छड़ दे. गोरी गोरी गल दिख कुड़ी कुड़ी, मेरा दिल धक धक दे, ओए सुनिए. बोल 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 रब कानू की छाईदा, पास आके जिद मत कर छड़ दे. झटपट घूंघट खोल के दिखा, बंद कर जा मुझे जा. चोरी चोरी जरा फट जाओ ना, मर जावा गुड़ खा के, मर जावा गुड़ खा के. चोरी चोरी जरा फट जाके पानी पानी, मर जावा गुड़ खा के. चोरी चोरी फट जाके पानी पानी. வரும் அலைகள் என்ன வயது உன்னை தொட்டு செல்லும்
உந்தன் வயசு பறிக்காம குடி காக்கே பறிக்காம குடி காக்கே சொடி சொடி பிலாதே பாடி பாடி பறிக்காம குடி காக்கே சொடி சொடி பிலாதே பாடி பாடி குயில்களை எல்லாம் ஓரிடத்தில் கூட்டி கூவ சொல்லி கேட்க தொடும் இந்த வயசு கட்ட மனசுக்குள்ள வயசு வெட்டப்பட்டு ஓடும் பெண்ணுக்குள்ள வயசு பாலைவன ஈச்ச மரம் கூட பஞ்சமத்தை ஆகும் வயசு மறிக்காம குடி காக்கே மறிக்காம குடி காக்கே சொடி சொடி பிலாதே பாடி பாடி மறிக்காம குடி காக்கே சொடி சொடி பிலாதே பாடி பாடி துடி வரும் அலைகளுக்கு என்ன வயசு உன்னை தொட்டு செல்லும் தென்றலுக்கு என்ன வயசு வானிலுள்ள மீன்களுக்கு என்ன வயசு உன்னை வாட்டி செல்லும் மேகத்துக்கு என்ன வயசு வானவில்லை கையில் வாங்கி தர சொல்லி சின்ன சின்ன சண்டை போடும் இந்த வயசு புல்வெளிகள் என்ன பூவனங்கள் என்ன வண்ண வண்ண வசந்தங்கள் தேடும் வயசு விண்வெளியில் வீடிருந்தால் என்ன வயசு மின்னங்களை கோலமாய் போடும் வயசு வெண்ணிலவு கையில் வந்தால் என்ன வயசு உள்ளங்கை ரேகைக்கு உள்ள வயசு கற்பனையில் எண்ணங்களை ஏற்றி கனவுகள் வாங்கும் வயசு காதலிப்பர் உள்ளங்களை எல்லாம் காதலிக்கும் இந்த வயசு மறிக்காம குடி காக்கே மறிக்காம குடி காக்கே சொடி சொடி பிலாதே பாடி பாடி மறிக்காம குடி காக்கே சொடி சொடி பிலாதே பாடி பாடி துள்ளி வரும் அலைகளுக்கு என்ன வயசு உன்னை தொட்டு செல்லும் தென்றலுக்கு என்ன வயசு வானிலுள்ள மீன்களுக்கு என்ன வயசு உன்னை வாட்டி செல்லும் மேகத்துக்கு என்ன வயசு மொட்டு விட்ட மோகத்துக்கு என்ன வயசு கட்டவிட்ட காதலுக்கு என்ன வயசு வெள்ளை மொத்தத்துக்கு அந்த வயசு நாங்க பிரச்சனைக்காக வரல. தர்மா உங்களை கூட்ட சொன்னாரு. யார் தர்மா? நீயே நேர்ல வந்து தெரிஞ்சுக்க. நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு யாரை கூட்டிட்டு வர சொன்னாரோ அவங்களை கூட்டிட்டு போ. நாங்க கரெக்டா தான் வந்திருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, ஏற்கனவே அனுப்பிச்சது தர்மா தான். அப்ப நீ அடிச்சதுனால நாங்க அடிச்சோம். இப்ப நீ அடிச்சாலும் தர்மா அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. போலாம். வர முடியாது. சரி, நீங்க வர வேண்டாம். எங்க வரணும்னு சொல்லு, தர்மாவே வந்து பாப்பாரு. இங்க பார், தர்மாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. அவர் கூட்டிட்டு வர சொன்னாலு நாங்க இல்ல. சாரி. மறுபடியும் இவங்களை அந்த அன்வர் தான் அனுப்பியிருக்கணும். அரிமத், நான் அனுப்பலடா. நோ, நீதான் அனுப்பியிருப்ப. இல்ல, நீதான். ஆமா, நான் தான் அனுப்பினேன். என்ன பண்ணுவ? அரிமத், கையெடு. என்னடா சின்ன பசங்க மாதிரி வந்து போய் நீங்க? சார், நாங்க எப்ப வெளில போனாலும் ரவுடிகளை விட்டு கேட்டா பண்றோம் சார்.
சார் இவன் என்ன பேசுறான்னு எனக்கு புரியல சார். அன்வர், நீ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற. சார் நான் படிக்க சொல்லலாம், காலேஜ் விட்டு போயிடு. இதெல்லாம் என்ன கிராண்டா? இட்ஸ் ஆல் ரைட். அன்வர், அரிமத், நீ என்னோட வா. பிரீதா, நீந்தா வா. வேடிக்கை பார்க்காத, வேலையை பாரு. தப்பே பண்ண மாமாவும் திட்டிட்டு போறான். உண்மையிலேயே செஞ்சிட வேண்டித்தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்று காலேஜில் பெஸ்ட் லவர்ஸ் நீங்க தான். லவ்வருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோஸாவது கொடுக்க சொல்லியிருக்காரு வேலண்டைன். எனக்கு தான் லவர் இல்லை, உனக்கு லவர் இருக்கா. இந்த ரோஸை உன் கையால அவளுக்கு கொடு. ஏன்டா லவர்ஸ் எனக்கு இவ்வளவு ஃபீலோட பேசிட்டு இருக்க? ஆமாடா, ரொம்ப நாளா ஒரு ஃபிகரை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்காடா. கிடைச்சா கலக்கிடுவியா? கணக்கா? ஈயாயி ஈயா ஈயாதான். ஓகேடா, இன்னைக்கு உனக்கு ஈயா ஈயா இதாண்டா. அல்வர்த், தேங்க்யூ தேங்க்யூ. Where is my girlfriend? வலை பிரிக்கும் கன்னி மலராணி, கப்பல் ஏறி கரைக்கு வந்த காமன் புயலா, ஆழ அசத்தொறைய ரொம்ப தையலானி, அம்மனதை கொள்ளையடிக்கும் மின்னல் மகளா. ஒரு பாசம் பட்ட பிறகு இந்த பூமி எங்கும் அழகு, நீ என்னை பார்க்கும் பொழுது எனக்குள்ள காட்டு நிலவு. காத்தல் வலை பிரிக்கும் கன்னி மலராணி, கப்பல் ஏறி கரைக்கு வந்த காமன் புயலா, அள்ள அசத்தறைய ரொம்ப தையலானி, அன்மனதை கொள்ளையடிக்கும் மின்னல் மகளா. மேல்நாட்டு தென்றல் இவளோ மவுண்ட் ரோடில் நடந்து வந்தா, மயிலாப்பூர் சிக்னல் வரை ஜாம் 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 தான். காலேஜில் விட்டு நான் காலாவே நடந்து போன காலைய கண்கள் போடு. மகளே, நீ சிரித்து விட்டால் என் மனதெல்லாம் ஒரு சந்தோஷம். மோகம் தூண்டும் ஆளா, திருக்குறளில் ஒன்றாம் பாலா, காத்தல் வலை விரிக்கும் கன்னி மலராணி, கப்பல் கரைக்கு வந்த காமல் புயல, ஆழ அசத்துறைய ரொம்ப தையலானி, அம்மனதை கொள்ளையடிக்கும் மின்னல் மகளா. ரோபோவும் ரோமியோவாகும், பூவுக்கும் பொன்னை சூட ஆவல் கூடும். தாமரையே, நீ சரி என்றால் அந்த சூரியனும் இரவில் வரும்.
என்னை நானே மறந்து போறேன் வாசல் வல்லை விரிக்கும் கன்னி மலராணி கப்பல் ஏறி கரைக்கு வந்த காமன் புயல அள்ள அசப்பெரிய ரொம்ப செயல நீ அன்மனதை கொள்ளையடிக்கும் இந்த மகளா பாதப்பட்ட பிறகு இந்த பூமி எங்கும் அழகா நான் உன்னை பார்க்கும் பொழுது உனக்குள்ள கோடி நிலவா காத்தல் வல்லை விரிக்கும் கண்ணே மலராணி கப்பல் ஏறி கரைக்கு வந்த காமன் புயலா அசப்பி வீடு கேட்டேதானா ஆழ்மனதை கொள்ளையடிக்கும் இந்த மகளா Congrats. Thank you. Bye. ஆளை அசத்திரியே என்னடா புணுகு போன மாதிரி இங்க அங்க உலாத்திட்டு இருக்க ஒழுங்கா உள்ள போய் உட்காரே அடிக்கடி காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில சுத்துறோன்ற கெட்ட பேர் எங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ். எங்களை வச்சுட்டு இவங்களை விட்டுடுங்க சார் ப்ளீஸ். முடியாதியா? இன்னைக்கு நைட் முழுவதும் நீங்க இங்கேயே இருங்க. காலையில உங்க லெக்சரர்ஸ் ஆர் பிரின்சிபால் வரட்டும், நான் ரிலீஸ் பண்றேன். வணக்கம் சின்ன. என்ன சின்ன? இவங்களை எல்லாம் தர்மா ரிலீஸ் பண்ண சொன்னார். ஓகே, இப்போ ரிலீஸ் பண்றேன். நீங்களாம் போலாம். சார் எங்களை ரிலீஸ் பண்ண தர்மா யார் சார்? காலையில எங்க பிரின்சிபல் லெக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணட்டும், அப்புறம் நாங்க போறோம். நோ, தர்மா உத்தரவுன்னா அதை உடனே நிறைவேற்றுறது தான் எங்க வேலை. இப்போ நீங்க போலாம். கான்ஸ்டபிள் எல்லாரும் அனுப்பு. சோலி கடைசியா தர்மா கேட்க சொன்னார், வர முடியுமா முடியாதான்னு. நானும் கடைசியா சொல்றேன், வர முடியாது. தர்மாடா. ஏய் தர்மாடி, யாரா இது தர்மா? நீ வெளியூர்ல, உனக்கு தெரியாது. இவன் நம்ம காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, அப்பவே ரவுடி. இப்போ இவன் வேலை என்ன தெரியுமா? கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் தீர்த்து வைக்காத வேலையெல்லாம் இவன் தான் தீர்த்து வைப்பான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு பேயிங் கில்லர். மாசுக்காக கொலை பண்றவன். இவன் இதுக்கு தான் இங்க வந்து என்ன தர்மா? ஹரிமத் பிரீதா அவங்களுக்கு டிசி கொடுக்கணும், இன்னைக்கே கொடுக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தர்மா. அது எனக்கு தேவையில்லை. இது தர்மா உத்தரவு, அதை நிறைவேற்றது தான் உங்க வேலை. வரேன். இத பாரு, நாளைக்கு மார்னிங் அவங்க 2 பேரும் காலேஜுக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் உன் பொண்ணும் பையனும் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன் எங்களுக்கு டீச்சர் கொடுக்குறீங்க? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதை விட நல்ல காலேஜ்ல உங்களை நானே சேர்த்து விடுறேன். ஓகே? ஏன் இது நல்ல காலேஜ் இல்லையா? இங்கல ப்ரொஃபசர் பிரில்லியன்ட் இல்லையா? இல்ல பிரின்சிபல் என்ன ஃபூலா? சரி, நீ எது சொன்னாலும் என்னால கன்சிடர் பண்ண முடியாது. டீச்சர் ரூம்ல ரெடியா இருக்கு, நேரா வந்து வாங்கிக்கங்க. ரெஸ்பான்ஸ்ல தான் பிரின்சிபலா இருக்காரு. எவனோ ரவுடி சொன்னான்றதுக்காக உடனே டீச்சர் கொடுத்துறதா? ஹரிமர், நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். தர்மாவோட சொல்லுக்கு எம்எல்ஏ எம்பி ஈவன் மினிஸ்டர்ஸ் வரை கட்டுப்படும் போது, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பிரின்சிபல், நான் என்ன செய்ய முடியும்? நான் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா மட்டும் தர்மா சும்மா விட்டுருவானா? எனக்கும் குடும்ப குழந்தைகள் இருக்குல்ல. சாரி ப்ரொஃபசர். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. என்ன யூனியன் சேர்மன் போஸ்ட் எடுத்துக்கோ, டிசி மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்லு. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்ல. நோ, ஒன்ன தவிர எங்களுக்கு பிரச்சனை பண்ண வேற யாரும் இல்லடா. நான் இல்லன்னு ப்ரூவ் பண்றேன். வாடா. எதுக்காக சார் உங்களுக்கு டீச்சர் கொடுக்குறீங்க? தர்மாவுடைய மிரட்டலுக்காகவா? சார் சார், தர்மா நம்ம காலேஜோட எக்ஸ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ரவுடி. அன்வர் இந்த காலேஜோட பிரசன்ட் ஸ்டூடெண்ட். நாளைக்கு நான் ரவுடி மாட்டேன் என்ன சார் நிச்சயம்? இன்னைக்கு உங்களுக்கு டீச்சர் கொடுத்தா நாளைக்கு உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா டீச்சர் கொடுக்காம இருப்பீங்களா? வேணாம் சார், இந்த காலேஜ் பேர் கிடைக்க ஒரு தர்மா போதும், எங்களையும் தர்மா ஆக்கிடாதீங்க. என்ன ரவுடிசம் பேசுறியா? எங்க அது ரவுடியோட மோதிட்டு வா, இல்ல பேசி தீர்த்துட்டு வா பார்க்கலாம். ஓகே, பேசிட்டு வரேன், பேசி தீர்த்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்களுக்கு டீச்சர் கொடுக்க கூடாது.
ஓட்டலாம் ஓட்டல், பிச்சைக்கார பையன் ஓட்டல். இட்லி கல்லா இருக்கு, தோசை மாவா இருக்கு. ஓட்டல் முதலாளியை வெளியே வர சொல்லி செருப்பாலே அடிக்கணும். ஹலோ, ப்ளீஸ் கம். ஓங்க சார், அதான் நான் போட்டப்பா. யோ, வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த? பிச்சைக்கார பையன் ஓட்டல். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலேயே என் ஓட்டல பார்த்து பிச்சைக்கார போய் ஓட்டல் சொல்லுவேன். ஓ ஓட்டலா? ஏன் ஓட்டல் முதலாளினா பிச்சை எடுக்கக்கூடாதா? அடையாறுல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறேன். அதுல சில்லறை வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதுக்கு தான் இந்த பிச்சை. வார்த்தையை எப்போதும் அளந்து பேசணும். பிச்சைக்காரனா அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன மறுபடியும் அடிக்கிறா? போடா, போறோம்ல, போடானா? மைய நடனம் செய்யும் மயில் வாசனா இன்னைக்கு டியூட்டி ஒரு லாரி சர்வீஸ் ஓனர் தான் பார்ட்னர் பிரிஞ்சு இன்னொரு லாரி சர்வீஸ் போட்டி ஆரம்பிச்சுட்டானு. அது காலி பண்ண சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவன் இன்னும் காலி பண்ணல. இன்னைக்கு லாஸ்ட் டே. என்ன பண்ணலாம்? 5 மணி வரைக்கும் பாரு. காலி பண்ணலனா என்ன அன்வர்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தர்மா. சொல்லு, என்ன விஷயம்? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அரிமத் பிரீதா நல்லவங்க. எதுக்காக அவங்களுக்கு டிசி கொடுக்க சொன்னேன்? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தா நான் பேசி சாரி கேட்க சொல்றேன். டிசி மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்லு. இது தர்மாவோட பிசினஸ். இதுல எவன் தலையிட்டாலும் தலையிருக்காதுன்னு தெரியும். தேவையான அவங்கள வந்து பார்க்க சொல்லு. நாங்க என்ன போய் பார்க்கணும்? சம்பந்தமே இல்லாம ஒரு ரவுடி எங்க லைஃப்ல தலையிடுவான். அவனை போய் நாங்க பார்க்கணுமா? நோ, சம்பந்தமே இல்லாம தர்மா தலையிட மாட்டான். ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் உங்களை ப்ராப்பரா 3 டைம்ஸ் அப்ரோச் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நீங்க என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை தெரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் நாம பாத்துக்குவோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தோம் எவ்ரி சண்டே சின்சியரா சர்ச்சுக்கு வரீங்க, ஜீசஸ ப்ரே பண்றீங்க, யாரோடையும் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது. அப்புறம் ஏன் இந்த கொலை இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களை கொல்ல சொன்னா இது என் தொழில் ஃபாதர். வரேன். அரிமத் பிரீதா, எனக்கு ஏன் டிசி கொடுக்க சொன்ன? ஏன் சம்பந்தமே இல்லாம எங்க லைஃப்ல தலையிடுற? நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? எங்க ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? ஹிஸ்டரி வண்டிக்குள்ளே இருங்க சொல்றேன். உங்க ஊர் காரைக்குடி. உங்க அப்பா செக்கால சின்னம்பலம். உங்க அப்பா செஞ்ச சேவக பெருமாள். உங்க அப்பாக்களோட தொழில் 25 வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்க. அப்பவே எதிரிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போலீஸ்ல காட்டி கொடுக்கறது, தொழில நீயா நானாங்கிற போட்டி பகையன் தொடர்ந்து இன்னைக்கு சவுட்லயே அதிகாரம் இருந்த அரசியல்வாதி வரைக்கும் அத்தனை பெரியும் ஆட்டி படிக்கிற சாராய் தாதாக்கள். இப்ப போட்டியே நம்பர் 1 தாதா நீயா நானாங்கிறது தான். அதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட். உங்க அப்பாக்கள் கவர்மெண்ட் அங்கீகாரத்தை விட அதிகமாவே பிராண்டி தயாரிச்சிருந்தாங்க. அப்ப புதுசா வந்த லேடி கலெக்டர் இமிடியேட்டா அவங்க 2 பேரோட ஃபேக்டரி சீஸ் பண்ணுங்க. அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம ஃபேக்டரியை விட்டுட்டு அவன் ஃபேக்டரியை சீஸ் பண்ண சொல்லு. டேய், நமக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நம்ம ஃபேக்டரியை விட்டுட்டு அவன் ஃபேக்டரியை சீஸ் பண்ண சொல்லுங்கடா. நான் ஐஏஎஸ் படிச்சது இந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறதுக்கு இல்ல. எங்க இருக்கு அவங்க ஃபேக்டரி? நானே சீஸ் பண்றேன். அவ கலெக்டர் ஆபீஸ்ல இந்த ஃபேக்டரிக்கு போக கூடாது. வெட்டுங்கடா. அவன் யாரா முதல்ல வெட்டுறதுக்கு? அவ அருவா வளர்றதுக்குள்ள நம்ம அருவா வரணும். வெட்டுங்கடா.
இப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு எப்படிப்பட்ட அம்மாக்கள்? ம்? என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? பேசலாமே. உங்க புருஷன்கிட்ட சொல்லி இந்த போட்டி, பகை, இந்த கெட்ட தொழில் எல்லாத்தையும் விட வைக்கலாமே. உங்க புருஷன் மட்டும் என்ன கலெக்டர் உத்தியமா பாத்துட்டு இருக்காரு, அவரை விட சொல்ல வேண்டியதானே? நம்ம தான் நம்ம புருஷங்களை எதிர்த்து பேச முடியாதுல்ல. அப்படி இருக்க எப்படி சொல்லி நிறுத்த முடியும்? இன்னைக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் அவங்க செய்யற கொலை கொள்ளையில இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஒரு நாள் கவர்மெண்ட் மாறும், அப்போ அவங்களுக்கு தூக்குதான். சரி, ஒருவேளை அவங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டா கூட இன்னைக்கு இருக்கிற இந்த பகை வளர்ந்து ஒருத்தரை வெட்டிக்கிட்டு நம்மள வெள்ள சேலை கட்ட வச்சிடுவாங்க. ஒரு ஐடியா, இவங்கள சம்பந்திகளாகிட்டா நீங்க உங்க புருஷன்கிட்ட கேப்பீங்களா நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணை கட்டி வைக்கலாமான்னு? நாம தான் வாயில்லா பூச்சிகள்ல எப்படி சம்பந்திகளாக்குறது? வேற வழி அந்த குரு பகவான் தான் வழி காட்டணும். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு? யாருங்க சொல்றேன், இதான் என் வீடு. என்னடா போலீஸ்காரன்? அந்த 1000 குடிசை எரிச்சுமே அந்த கேஸா இருக்கும். என்ன? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மர்டர் கேஸ ஆக்சிடென்ட் கேஸா மாத்தியாச்சு சார். ஸ்டேஷன்ல எத்தனை பேர்? ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர், 30 கான்ஸ்டபிள் சார். கோட்டை அப்படி கொடுத்துறேன் உனக்கு. சோ உங்க 2 பேருக்கும் காதல் எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல? உங்க ஊர் எம்எல்ஏ காணாரோனா ஆனாரோனா கற்பன் செட்டியார் வீட்டு கல்யாணம். முக்கிய நெருப்பு அடுத்து வந்தவர் கூட்டிய நெருப்பு, அந்த நெருப்பு எந்த நெருப்பு? கண்கள் 2 பற்றும் நெருப்பு, கடைசி வரைக்கும் தொற்றும் நெருப்பு, அந்த நெருப்பு, அந்த நெருப்பு எந்த நெருப்பு? எந்த நெருப்பு? உள்ளத்தில் உறவை வார்க்கும் நெருப்பு, உன்னையும் என்னையும் ஈர்க்கும் நெருப்பு, அந்த நெருப்பு காதல் நெருப்பு. ஆதாம் எழுந்தாள் முட்டிய நெருப்பு, அடுத்து வந்தவர் கூட்டிய நெருப்பு, அந்த நெருப்பு காதல் நெருப்பு.
கேட்பதில்லை. காதல் என்பது ஒட்டகம் போல பாலைவனத்திலும் வேர்ப்பதில்லை. காதல் கட்டளை எட்டு விட்டால் வானம் வந்து வணங்குமடி. அந்த நடுங்க சொல்கிறேன் நான் காதல் நெருப்பு. காதல் என்பது பூவனமல்ல போர்க்களமென்றால் என்ன செய்வாய்? ஆலை விடுத்து காதல் கையில் வாழை எடுத்தால் என்ன செய்வாய்? பயிரை நீங்கள் துணிந்து விட்டால் அட்லாண்டிக் கடல் பெரிதென்ப. ஆவி சிலிர்த்து சொல்லுகிறேன் I love you. I love you. இப்படி ஆரம்பிச்சு உங்க காதல் பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப உங்க அப்பாக்கள் என்ன பண்ணாங்க? நான் சம்மதிக்கிறேன்டி. அவன் பொண்ண என் பையனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்கிறேன். சீதனமா அவங்க அப்பன் தலையை கொண்டு வருவாளா? நானும் சம்மதிக்கிறேன்டி. என் பொண்ண அவன் பையனுக்கு கட்டி கொடுக்க சீதனமா அவன் கேட்ட மாதிரி நான் தலையெல்லாம் கேட்க மாட்டேன். நம்ம சந்தக்கடன் 4 மூலையிலையும் அவன் அப்பம் முண்டம் 4 சுண்டா கிடக்கணும். கிடக்குமா? இங்க பாரு அரிமர், என் வாழ்க்கையில் நடந்த ஒரே மகிழ்ச்சியான விஷயம் அவனுக்கு பொண்ணு எனக்கானும் பிறந்ததுதான். எனக்கு இருந்த போட்டி பகை பிரச்சனை எதுவும் உனக்கு இருக்காது. நான் பட்ட கஷ்டம்லாம் இனி நீ பட வேண்டிய அவசியம் இல்லை. வா, நான் உனக்கு சொல்லித்தரேன். சாராய கடையில இருந்து பிராந்தி கடை வரைக்கும் எப்படி மிரட்டி ஏலம் எடுக்கிறது, சாராயத்திலிருந்து சந்தன மரம் வரைக்கும் எப்படி கடத்துறது, IAS ஆபீசர்ல இருந்து IPS ஆபீசர் வரைக்கும் எப்படி வளைச்சு கைக்குள்ள போட்டுக்கிறது, அதிகாரியிலிருந்து அமைச்சருங்க வரைக்கும் எப்படி சுண்டு வரலுக்குள்ள கொண்டு வரது, கோடி கோடியா பணத்தை எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணத்தை எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அமுக்கிறது, கொலை பண்ணிட்டு எப்படி சட்டத்தில இருந்து தப்பிக்கிறது, எதிர்க்கிறவங்களை எல்லாம் வெட்டி எறிய சட்டத்துல எவ்வளவு ஓட்டை இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்லி தந்து உன்னைய நான் நம்பர் 1 தாதாவாக்குறேன். அடுத்து இந்த ஏரியாவுல நம்பர் 1 தாதா நீயாத்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு காதலிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு போனீன்னா ஒன்ன மட்டும் இல்ல, உங்க ஆத்தாளையும் சேர்த்து கத்திரிக்காயை வெட்டுற மாதிரி வெட்டி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். அதனால நமக்கு இந்த காதெல்லாம் வேண்டாமா. அப்புறம் அப்பா உன்னை ஆசிட் ஊத்தி எரிச்சிடுவார். உன்னையும் சேர்த்து தாண்டி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன செஞ்சீங்க? வந்த 1/2 மணி நேரம் ஆச்சு. பிராந்தி கடை எப்ப ஏற விட போறீங்க? அவங்க 2 பேரும் வந்த பிறகுதான் 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் சொல்லி 1/2 மணி நேரம் ஆகிவிட்டார். ஊர்ல ஒத்த கடை விடாம 2 பேரும் போட்டி எடுத்துக்கிறாங்க. இருக்கிற இந்த கடையாவது எடுத்து போறான் பார்த்தா நீ விட மாட்டேங்கிறியா? யோ காட்சி கட்டி உட்காரியா, அவங்க வந்து போறாங்க. வந்து என்ன கிழிச்சு போடுவாங்க. யோ அவங்க வந்துறாங்க. அப்புகளா வாங்க வாங்க வாங்க.
மறைக்கிறானே என்ன? வாங்க பச்சி நீங்க போங்க. எதுவும் கேட்க போறாங்க? எதுவுமே கேட்க விட மாட்டேங்கிறாங்களா? ஒரு 5 நிமிஷம் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்பா. அப்பா ஆத்தா என்ன ஏழாம இருக்காங்க? பின்ன என்ன ஓடி பிடிச்சு விளாட வந்துட்டாங்க. உட்காருங்க. அவங்களுக்கு பிறகு நம்ம தான் நினைச்சோம். திடீர் போனது வாரிசு இறக்கி போட்டாங்களே. என்னத்தை ஏழை எடுத்து நமக்கு கிடைச்சி கடையில துண்டுதான் போச்சா. காரைக்குடி கல்லுக்கட்டியில் இருக்கும் 7ஆம் நம்பர் பிராந்தி கடை ஏலம். அரசு நிர்ணயித்த ஆரம்ப தொகை 5 லட்சம். 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம். இந்த கடையோட மதிப்பு 10 லட்சம் தான் தம்பி. 25 லட்சம் ஆனாலும் நாம தான் எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. என்ன முதல் தொழிலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. கேளுங்க, 10 லட்சம் கேளுங்க. எத்தனை தலை உருண்டாலும் பரவாயில்ல, நாம தான் 7 எடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. தைரியமா கேளுங்க. கார் ஃபுல்லா கத்தி அருவன் அள்ளி போட்டு வந்திருக்கும். 15 லட்சம் கேளுங்க. 5 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம். மனுஷனே நீ 3 லட்சம். How much? 3 lakhs. What? காசு கட்டி கேளியா? நல்ல சான்ஸ். 2 லட்சம். 1 லட்சம். ஆக்ஷன் டைம் இஸ் ஓவர். டெண்டர் கேன்சல். இந்த 15 வருஷமா ஒத்த வார்த்தை கேட்க முடியலையா? 10 ரூபாய் கட்ட பூதல் போட்டு போச்சியா? சரியான வாரிசு. பாப்போம். நீங்க பெரிய தாதாவா இருக்கலாம், மத்தவங்க உங்களுக்கு கண்டு பயப்படலாம். ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசுதான். ஆனா தாதா செஞ்ச சேவக பெருமாளோட வாரிசு இல்ல. அப்படி மாத்திரம் மட்டும் நினைக்காதீங்க. மீறி நினைச்சா இப்படித்தான் நடக்கும். உங்க போட்டி பகைக்காக எங்க காதல விட முடியாது. நீங்க மாறணும், மனுஷனா மாறணும். மாறலன்னா நாங்க மாத்துவோம், எங்க காதல் மாத்தும். ஓகே ஓகே. ஆமா, இதுல பயந்து உங்க அம்மாக்கள் என்ன செஞ்சாங்க? எதுக்காகமா நாங்க ஊர் விட்டு போகணும்? அவங்களை ஏத்து பேச ஆரம்பிச்சதுக்காகவா? உங்களை மாதிரி ஊமையா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏத்து பேசணும், போராடணும். வேண்டாப்பா, உங்க அப்பாக்கள் கதை மனசுக்காரங்க. அவங்க கிட்ட போராடி பலனை பார்க்க முடியாது. எப்ப அவங்க தெரிஞ்சுறாங்களோ தெரிஞ்சிட்டோம். அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். இல்லம்மா, அரிமார், மத்தவங்கள மாதிரி நீங்களும் ஊரை விட்டு ஓடி போனதா இருக்க கூடாது. புருஷ பொண்டாட்டியா தான் போகணும். இத அவ கழுத்துல கட்டிட்டு கூட்டிட்டு போ. அம்மா, எங்க பொறுப்புல எப்படி அப்பா அம்மாக்கு சம பங்கு இருக்கோ அதே மாதிரி எங்க இன்ப துன்பத்திலேயே சம உரிமை இருக்கு. நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன்னா அது எங்க அப்பாக்கு சமத்தோட தான் நடக்கும். அது வரைக்கும் நாங்க லவர்ஸாவே இருக்கிறோமா? பொறுப்புமா? அரிமார், வரமா? வரேம்மா. இதுதான் உங்க ஹிஸ்டரி, கரெக்டா? இப்ப உங்க லைஃப்ல தலையிடலாமா? So coming to the point, நீங்க தலையிட வேண்டாம்னு சொன்னாலும் நான் தலையிட தான் போறேன். உங்க அப்பாக்கள் நினைச்சா உங்க 2 பேரையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட முடியும். பட் என்ன யூஸ்? மறுபடியும் நீங்க ஊரை விட்டு ஓடிடுவீங்க, இல்ல தற்கொலை பண்ணிப்பீங்க. இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க இதயத்தில் இருக்கிற காதல். அத
அதை அழிச்சிட்டா நீ வேற நீ வேற. இதை செய்ய சொல்லித்தான் உங்க அப்பாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க உங்க ஊரு எம்எல்ஏ மூலமா. ஆக உங்க காதலை அழிச்சு என் காதலியை விட என் அப்பா அம்மா தான் நீ ஓடணும். அதே மாதிரி என் காதலனை விட என் அப்பா அம்மா தான் வேணும்னு நீயும் ஓடணும். ஓடலைனா ஓட வைப்பேன். ஓகே, நீயே சொல்லிட்ட எங்க அப்பாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு. அப்படிப்பட்ட அப்பாக்களோட வாரிசுகள் நாங்க எப்படி இருக்கோம்? அது மட்டும் இல்ல, இதயம் ரொம்ப மென்மையானது. அதுக்குள்ள காதல் புகுந்துருச்சுன்னா ஒரு இரும்பு கோட்டையோட வலிமையா மாறிடும். முடிஞ்சா அந்த கோட்டைக்குள்ள புகுந்து என் காதல் அழிச்சு பாரு. சேலஞ்ச் சேலஞ்ச். தர்மா இது வரைக்கும் தோத்ததில்லை. காதலும் இது வரை தோத்ததில்ல. ஜெயிக்கிறத காதலா ரவுடிசமான்னு பாத்துருவோம். பார்த்துடுவோம். பிரின்சிபால் 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 கொடுக்காதே 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 பிரின்சிபால் பிரின்சிபால் கொடுக்காதே 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 பிரின்சிபால் பிரின்சிபால் கொடுக்காதே 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 பிரின்சிபால் பிரின்சிபால் டிசி எடுத்து வச்சிருக்காரு. வாங்க முடியாதுன்னு அன்வர் தலைமையில ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. என்ன செய்ய? பிரின்சிபால் அன்வர் வண்டியில என்னடா சொன்ன தர்மா? என்ன சொன்னா சொல்றா? என்னடா சொல்லுவா? இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தலையை எடுத்துட்டு சொன்னான். டேய் போங்கடா, டேய் போங்கடா. தர்மா சொன்னா செஞ்சுவாடா, போங்கடா டேய். தலையை மிஞ்சிட்டோம். டேய் என்னடா பேசுறீங்க? நம்மள விட்டு வர யாரா இருக்கா? நான் சொல்றத கேளுடா டேய். ப்ளீஸ். உடம்புல உருட்டையா இருக்கு. நம்ம மீறி தர்மா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. போங்கடா. போங்கடா. எல்லாரும் போங்க. டேய் நான் இருக்கேன்டா. எங்க ஏரியா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா. உங்களையும் உங்க லவ்வையும் நாங்க காப்பாத்துறோம்டா. ஏடா தர்மா அவனோட படையை வரட்டும்டா. ஏய் அரிமத் ஜிந்தா நகர் முஸ்லீம் ஏரியா தான். ஆனா இங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் வேறுபாடு கிடையாது. அங்க பாரு. குடும்பம்னா உங்க கையால வாங்கி போட்டாலும் எனக்கு வாயை செவக்கிறது. இங்க அசரத்தும் ஆயிரும் ஒண்ணுதான். அஸ்லாம் வலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். நமாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அன்வர் தர்மா உன்னை கொலை சொன்ன.
என்னாலும் அவனை காப்பாற்ற முடியாது. லாக் பண்ண. வேண்டாம் அரிமன், வேண்டாம். அரிமன், காதல் தகர்க்கப்பட முடியாத கோட்டை. அதை தகர்க்க எத்தனை தர்மாக்கள் வந்தாலும் முடியாது. நீ அவங்கள தகர்க்க வேணாம். அவங்கள தகர்ந்துருவாங்க. அன்பர், அல்லாஹ் தஆலா என்ன மன்னிச்சிடுங்க. ஹலோ அரிமார், அம்மா எப்படிமா இருக்கீங்க? 24 மணி நேரமும் உங்க நினைப்புது அம்மா. நாங்களும் அப்படிதாம்மா. அம்மா அம்மா, அப்பா எங்களை பிரிக்க தர்மாங்கிற பேயின் கில்லரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காருமா. முடிஞ்சா எங்களை பிரிச்சு பார்க்கட்டும். நாங்களும் அவனை ஏத்து போராட தயாராயிட்டோமா. இதுவரை எங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் நடந்த ஃபேமிலி வார் இப்போ ஒரு லவ் ஜோடிக்கும் ஒரு ரவுடிக்கும் நடக்கிற லவ் வாரா மாறிடுச்சுமா. இந்த லவ் வார்ல எங்க ஃப்ரெண்ட் அன்பரை பலி கொடுத்துட்டோம். இனி நாங்க பலியானாலும் எங்க காதலை மட்டும் பலி கொடுக்க மாட்டோம். இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தர்மாவை எதிர்த்து காதல் என்னைக்கு தோத்து போகாதுன்றதை நிரூபிச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டு வருவோம். அதுவும் எங்க அப்பாக்கள் திரும்பி வந்து கூப்பிட்டாங்க. உங்க கண்ணீரால ஈரமாகாத எங்க அப்பாக்களோட மனசு எங்க ரத்தத்தாலதான் ஈரமாகும்னா அதுக்கும் நாங்க தயார்மா. அம்மா, அம்மா, என்னடி அழுக? ஓ, புள்ள பாசமா? அதான் பிறக்கும் போதே கர்ப்பப்பைய வெட்டி எரிஞ்சாச்சுல்ல, அப்புறம் என்னடி பாசம்? அழுகாதடி. அழகர் கோயில் திருவிழாவில் ஆட்டுக்கடாய்க்கு பதிலா உன்னைய பிடிச்சு வெட்டிட போறேன்.
அழாதடா. ஆண்டி உங்களை பார்த்தா எல்லாம் சரியாயிடும். வா. இங்க பாருங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஏற்கனவே body mass மாதிரி இருக்கீங்க. அங்கேயும் கடுங்க. என்ன வேணுமோ கொடுங்க. May I take your என்ன order? சொல்லிட்டு இருந்தீங்க? Yes, we'll have 4 Pepsi and 3 sandwiches. Okay, sir. ஏய் சரியாண்டி, Hey, Sadai! Va, 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 va. I am not Sriandi. I am Black Romeo. Jump. Jump. Sit. Thank you. Friends, நீங்க காதலுக்காக கல்லூரியில் தியாகம் பண்ணிய காதலர்கள். நீங்க நம்பி வாழ்றது காதல். ஆனா நான் நம்பி வாழ்றது ஹலோ டார்லிங், வாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா ஓடிடுவோம். ஐயோ நீ டார்லிங் இல்ல, மதர் மதர் மம்மி மம்மி அடுத்த வாட்டி வந்து பெரிய தோசைகள் தான். என்ன இந்த லவ்வர்ஸ்க்கு நீங்க காட்டுற அன்பு, கருணை, கார்டியன்ஷிப் இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்றது மட்டும் இல்ல, இன்னைக்கே அவங்கள உங்க வீட்டை விட்டு அனுப்பணும். நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியேறது மட்டும் இல்ல, இந்த சிட்டியை விட்டே வெளியேறணும். இது தர்ம ஆர்டர். இது பாருங்க, அவங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, எங்க குழந்தைங்க. அவங்கள விட்டு எங்களால பிரிய முடியாது. தர்மா கிட்ட ஞாபகப்படுத்து, நாங்க அவரோட லெக்சரர்ஸ். எங்க கிட்ட இந்த அடியாள் அனுப்புறது, ஆர்டர் போடுறதெல்லாம் வேண்டாம். ஆர்டர் போடுறதுக்கு தர்மா என்ன சேர்க்க மாட்டா, சென்றிருக்க மாட்டா. நான் வாங்கி தாரேன் கோலா, 100 ஓட்டு சோலாயம்மா ஆட்டோவில போலாம், 100 ஓட்டு சோலாயம்மா ஆட்டோவில போலாம். அட அட்டுக்கு பட்டுக்கு டிமுக்கு அடிக்கிற டோலு மையா டோலு, டோலு மையா டோலு, டோலாக்கு டிமிக்கி தாரண்டி உன்னை முத்தம்மாவும் இடுப்பு சுத்தி பையன் தாரண்டி. எப்படி எங்க கார்டன் வீட்டை நொறுக்க சொன்னியோ அதே மாதிரி இந்த வீட்டையும் நொறுக்க சொல்லு. இது தர்மா வீடு. அதான் நொறுக்கு. முடியாது. பிறந்தது 2 புள்ள, அதனால பெரிய சொல்ல, எனக்கு வேலை வெட்டியும் இல்ல, நான் போற உள்ள, எனக்கு வேலை வெட்டியும் இல்ல, நான் போற உள்ள. அட்டக்கு பட்டுக்கு சொல்றா, நொறுக்க சொல்லு, நொறுக்க சொல்றா, நொறுக்க சொல்றா, சொல்லு, சொல்றா. அது நம்ம
ஊரு மாதா, அந்த மாதா ரொம்ப சக்தி, அந்த சோகத்தி சத்தம் எது போறா? Oh my God! Chin up! Chin up! Chin up! Chin up! Chin up! Chin up! என்னாச்சு? Chin up! என்னாச்சு? Chin up! ஷபாஷ். உங்க கார்டன் வீட்டை நோக்கிட்டேன்னு என் வீட்டை நோக்கிட்டேன்ல. இன்னைக்கு நைட் கூட நீங்க பிரிஞ்சு போலனா நடு ரோட்ல வச்சு அவங்கள பீஸ் பீஸா வெட்ட போறேன். அப்ப என்ன பண்ணுவ? எந்த இடத்துல அவங்கள வெட்டி எறிஞ்சியோ அதே இடத்துல நான் உன்னைய பீஸ் பீஸா வெட்டி எறிஞ்சிருவேன். இங்க பாரு ஹரிமன், ஆண்டி அங்கிள தர்மா கொன்னுடுவா, அவனை நீ கொன்னுடுவ, உன்னை கவர்மெண்ட் கொன்னுடும். அப்புறம் என்னோட கதி, நம்ம லவ்வோட கதி. இப்படி பிரிஞ்சு அழிஞ்சு போகதான் இங்க வந்திருக்கோமா? நம்ம பிரியாம இருக்கணும்னா ஆண்டி அங்கிள விட்டு பிரி. நீ போறதா முடிவு பண்ணிட்டியா? அவளோட முடிவுல ஏன் சம்மதம் மட்டும் இல்லாண்டி உங்க உயிரும் இருக்கு. உங்களையும் எழுந்துட்டு போராடி என்ன பயன்? சரி, எங்களை விட்டு பிரிஞ்சு போங்க. போய் எங்க தங்குவீங்க? தர்மா மீறி யாரும் உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க? ஆதம் எவள் லவர்ஸ்க்கெல்லாம் யார் இடம் கொடுத்தா? அவங்க காடு மேடுன்னு தெரிஞ்சு வாழலையா? காடு மேடா? காதலை காப்பாத்தணும்னா கஷ்டப்படதான் வேணும் ஆண்டி. காலேஜ்ல, வீட்ல, உங்க மனசுல இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சும்மா இருந்த எங்களை அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான் சொல்லி மனசுல பாசத்தை வளர்த்துட்டு இப்ப பாதையில விட்டுட்டு போறீங்களே. உங்க மனசு மட்டும் என்ன ஆண்டவன் கல்லாவா படுத்துட்டான்.
இன்னைக்குள்ள 2 பேரும் தனித்தனியா பிரியணும். இது தர்ம ஆர்டர். அப்படி பிரிஞ்சு போனா காலு கையை எடுத்துட்டு வரான் தர்மா. உங்க அப்பாக்களே சொல்லிட்டாங்களாம், நீங்க நொண்டி ஆனாலும் நொடமானாலும் பரவாயில்ல, காதல் இல்லாம வீட்டுக்கு வந்தா சரின்னு. அதனால காதலா காலு கையா எது வேணும் முடிவு பண்ணிக்கங்க.
அறுத்தாலும் பிரியாது அந்த வானம் ஒரு கேள்வி உன்னை கேட்கிறேன் நீ சொல்லந்தே ஏண்டி காதலுன்னு பழைய ட்ராக்லயே ஓடுறீங்க? அவனை ரிலீஸ் பண்றேன், ஆனா இப்படியே அவனை பிரிஞ்சு ஓடணும், மறுபடியும் ஜென்ம ஜென்மத்துக்கு சேரக்கூடாது. ரிலீஸ் பண்றேன். எஸ், அங்க பாரு. இப்ப நீ பிரிஞ்சு போலனா அவன் பீஸ் பீஸா சிதறி போயிடுவான். காதலா காதலனா எது வேணா முடிவு பண்ணிக்க. உயிரை கையில புடிச்சு வச்சுக்கிட்டு வேலை பேசாத ப்ளீஸ். நான் உயிரிய வேலை பேசி தொழில் பண்ற வியாபாரி, என்கிட்ட கல்யாணம் கிடைக்காது. போ போ. நீ ரிலீஸ் பண்ண வேண்டாம். உன்னால எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. முடிஞ்சா பிரிச்சு பாரு. ஒரு நிமிஷம் கூட உன்னால எங்களை பிரிக்க முடியாது. நீ போயிடு, ப்ளீஸ் போயிடு. நான் செக்கால சின்னம்பலம் பேசுறேன். நான் செஞ்ச சேவக பெருமாள் பேசுறேன். Stop it! Stop it! தர்மா இதுவரைக்கும் தோத்ததில்லை. For the first time, முதல் தோல்வி உங்க பசங்களால. நான் யார் தெரியுமா? 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா காலை எடுப்பேன், 6 லட்சம் ரூபாய் கொடுத்தா கையை எடுப்பேன், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா உயிரியை எடுப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் தர்மா. ஏண்டா ஏண்டா எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு காதலர்களை பிரிச்சிரு, காதலை அழிச்சிரு உயிரை வாங்குறீங்க? இத பாரு, என்னால பொறுமையா இருக்க முடியாது. இதை அவங்களை பிரிக்கணும்னா கொடூரமா நடக்கணும். உடம்புல ரத்தம் சிந்தணும், மனசுல மரண பயம் வரணும். எஸ், அப்பவும் பெரியல சாவுதான், கொன்னுடுவேன். I will kill them. Okay? கொன்னுடாத தர்மா. பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா செத்துற மட்டும் கூடாது. இந்த கொடூரமான முயற்சியிலே அவங்க பிரியலன்னா கொல்றத பத்தி அப்புறம் முடிவெடுப்போம் தர்மா. சின்னா சின்னா, எங்கடா இருக்காங்க அந்த பசங்க? மூடு இல்ல. மூடு வருயா? வராது. வராதா? வர வைக்கிற. ஏய் லுக், இப்ப மூடு வருதா?
உங்க 2 பேர்ல ஒருத்தரை தர்மா குத்த சொன்னார். யார குத்தணும்? என்ன குத்து? வெயிட். அட்மிட் பண்ண முடியாது. ஏன் அட்மிட் பண்ண முடியாது? நான் சொல்றேன். இந்த தர்ம அனுமதி இல்லாம இந்த ஹாஸ்பிடல்ல மட்டும் இல்ல, எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் அட்மிட் பண்ண சொல்லு. ஓகே, அட்மிட் பண்ண வைப்பேன். ஆனா மறுபடியும் சொல்றேன், ஓடு. இவனை பிரிஞ்சு ஓடு. ஓடு. முடியாது. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் அட்மிட் பண்ணுங்க டாக்டர். செத்துருவா டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் அட்மிட் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். சிஸ்டர் ப்ளீஸ் அட்மிட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சிஸ்டர். இத பாரு, இந்த சிட்டில தர்மா மட்டும் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இவனை காப்பாத்தணும்னா இவனை பிரிஞ்சு ஓடுற தவிர வேற வழி இல்ல. முடியாது, பிரிய முடியாது. முடியாது முடியாது முடியாது. என்னடி முடியாது? இது பாரு, இந்த 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல சாக போறான். சொல்லு, காதலுக்காக காதலனை பலி கொடுக்க போறியா, இல்ல காதலனை காப்பாத்த காதலை விட்டு ஓட போறியா? நீ என்ன பண்ணாலும் இல்ல பிரிக்க முடியாது. உன்னை மாதிரி எத்தனை தர்மங்கள் வந்தாலும் இல்ல பிரிக்க முடியாது. ஏன் நாங்களே எடுத்தாலும் பிரிய முடியாது. எங்க காதலோட வலிமை அவருக்கு தெரியல. வாவ், எங்க உன் காதலோட வலிமையை காட்டு. இதுதான் எங்க காதலோட வலிமை. இது முடிச்ச பிரிச்சு பாரு. இதுதான் எங்களை காப்பாத்த எந்த டாக்டரும் தேவையில்ல, எந்த ஹாஸ்பிட்டலும் தேவையில்ல. எங்க ஆஸ்பத்திரி, இங்க சட்டம் போட எந்த நாய்க்கு அதிகாரம் இல்ல. இன்னும் ஒரு செகண்டுக்குள்ள இந்த 2 பிள்ளைங்களையும் அட்மிட் பண்ணி காப்பாத்தணும். இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரி நொறுங்கும். இதுல இருக்கிற டாக்டர் நர்ஸ் எல்லாரும் சாவீங்க. வெட்டி சாவடிச்சிருவோம். டேய் தர்மா, உனக்கு மட்டும் தான் கத்தி எடுக்க தெரியும் நினைச்சியா? இங்க இருக்கிற அத்தனை ஆம்பளை பொம்பளைக்கும் கத்தி எடுக்க தெரியும்.
இனிமே இந்த ஜிந்தா நகர் ஏரியாவுக்குள்ள நீ என்னடா உன் நாய் கால வச்சாலும் நீ காலி. டேய், இத பாருடா, இந்த 2 பசங்களும் இனிமே என் பேரன் பேத்திங்க. அதுகளுக்கு உடம்பு சரியான உடனே தாலி கட்டி வைக்க போறேன். நீ என்னடா அவங்க அப்பனுங்களே வந்து தடுக்கட்டும், பாப்போம்.
பையன் அவன் பொண்ணுகளத்துல தாலி கட்டக்கூடாது. அவளை கொன்னுரு, என் மகன் தானா வந்துருவான். அவன் பையனை கொண்டுரு தர்மா, என் பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா. கொல்ல சொல்லிட்டேன்டி. எனக்கு பொண்டாட்டி புள்ளை எல்லாம் முக்கியம் இல்ல. இது 25 வருஷ தள்ளும்படி அவனா நானாங்கிறது தான். என் பொண்ணு சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லடி. அவன் பையன் சாகறான்ல, அதுதாண்டி எனக்கு சந்தோஷம். உங்க போட்டி பகைக்காக பிள்ளைங்களை கொன்னுறாதீங்க. வேணும்னா என்ன கொண்டு போட்டுருங்க. பிள்ளைங்களை விட்டுட சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு கேட்கிற பிச்சை. பிச்சை இங்க கேட்காதடி, கொப்புடையம்மன் கோயில் வாசல்ல போய் கேளு, எவனாவது போடுவான். ஏய், அருவாக்களை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வாங்கடா. இன்னைக்கு அணைக்கட்டு ஏலம் எடுக்கணும், இல்ல அவன் தலை எடுக்கணும். அடியாளுங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வாடா. இன்னைக்கு ஏலத்துல ஒண்ணு வெல்லணும், இல்ல அவனை கொல்லணும். $25 லட்சம். ஏன் அப்புகளா, உங்க டங்கு வேற அறந்து போச்சடே. நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கும் போதே உங்க பொண்டாட்டி 2 பேரும் முச்சதுல தாலி இருக்க போறாங்களா? ஏண்டா நிறுத்தணும்? எப்ப அந்த பச்சை கண்ணுங்களை வெட்டி எரிய சொன்னீங்களோ அப்பவே நீங்க பட்டு போன மரங்கடா. புருஷனுங்க பட்டு போன பிறகு பொண்டாட்டி கழுத்துல எதுக்குடா தாலி? 4 பொம்பளைங்க கூடி அழுதுட்டு அறுத்து எரிய வேண்டியதானடா. அவனுங்க ரோஷக்காரிங்க. புருஷங்க உசுரோட இருக்கும்போது தாலி இருக்கிறது அவமானம்னு நினைச்சு அறுத்து போட்டுட்டு சாக போறாளுங்க. நீங்க ரோஷக்காரனுங்களா இருந்தா புருஷங்க உயிரோட இருக்கும்போதே பொண்டாட்டிங்க தாலி இருக்கிறது அவமானம்னு நினைச்சா எங்க நீங்க அறுத்துக்கிட்டு சாவங்கடா பாப்போம். புடிங்கடா புடிங்கடா புடிங்கடா. அறுத்துக்கிட்டு செத்த பிறகு அவளுங்க முறைப்படி தாலி அறுக்கிறதா இல்ல அவளுங்க தாலி அறுத்த பிறகு நீங்க மானம் போய் சாகணுமா? எதுன்னு முடிவு பண்ணிக்கங்கடா. நீங்க செஞ்சிருக்கிற அநியாயத்துக்கு செத்து கிடந்தா ஒரு பய கூட உங்க பணத்தை சீண்ட மாட்டான்டா. இங்கேயே அழுகி நாரி நாரியத்து கிடப்பீங்களே ஒழிய நல்லடக்கம் கிடைக்காதுடா. ஆத்தா, தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பிள்ளைங்களோட வரோம். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். அதனால பிள்ளைங்களையும் சேர்த்து வச்சிடலாம்னு சொன்னேன். ஓகே, சேர்த்து வச்சிடுறேன். சேர்த்து வச்சிடுவோம். பிரிக்க மாட்டாரு. இன்னைக்கே சேர்த்து வச்சிடுவோம். வேணாமா?
நோ தர்மா ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணா அவனை மாத்த முடியாது. துப்பாக்கில இருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி தொலைச்சிட்டு தான் நிப்பான். ஐயோ வேண்டாம் தர்மா, இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, தரோம். குழந்தைகளை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாத தர்மா. சின்னா 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 பணம் கொடுக்கறாங்களா? இந்த தர்மாவுக்கு பணம் கொடுக்கறாங்களா? வேண்டாம், நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை தூக்கி எறி. வேற என்ன வேணும்? இந்த வீடு இல்ல, என் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி தரேன். ஆனா உங்க பசங்களால இந்த தர்மா அந்த மான மரியாதை மட்டும் திருப்பி கொடுங்க. கொடுக்க முடியுமா? 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 தர்மா என் மானத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? இதோ பார், எனக்கு தேவை உங்க பசங்க மட்டும்தான். அதை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்புறேன். சொல்லியா, நான் சொல்றது நீங்க பெரிய தாதாக்களா இருக்கலாம், ஆனா இது தர்மாவோட கோட்டை, ஒண்ணும் முடியாது. வாங்கடா. Breathe is my breath. காதல் என்பது எதுவரை? ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கல்ல. உங்க அப்பாக்கள் உங்களை பிரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி பிரிக்க விட்டா தர்மா தோத்துதான் ஆயிடும். தர்மாவை எதிர்த்து எவனும் ஜெயிச்சதா சரித்திரமே இருக்கக்கூடாது. சரித்திரமா இருக்கணும். உங்களை கொல்ல போறேன், பாத்துக்கடா. ஹரிமான்,
என்ன சொன்ன? Breathe is my breath ன்னு சொன்னேல்ல? உன் சுவாசம் போயிட்டு இருக்கு. போ, நீ போய் சா.
சுவாசம் போகல இல்ல? சுவாசத்தை நிறுத்தாம நான் மாறுவேன்னு நினைச்சோம். ஆனா நீ மாறல, நாங்க மாறிட்டோம். விட்டு, பீஸ் பீஸா விட்டு. காதல் ஜெயிக்கணும், ரவுடிஸ் அழியணும். விட்டு. சின்னா சின்னா சின்னா, ஏய் செத்து தொலைடா.
பின்னும் காய்ந்திடாத ஈரம் எச்சில் வைத்த பின் நிச்சமுள்ள வானம் கண்ணம்